Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. 10 வருஷம் எதையும் செயலாக்கப்படுத்தாத பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு செங்கலோடு அங்கே நிற்கிது. மதுரையில் எய்ம்ஸு நீட்டு விளக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும்னு திமுகவும் அதிமுகவும் போராடிக்கிட்டு இருக்குது. அதையும் உங்களால் செய்ய முடியல. ஆக எதையுமே செய்ய முடியாமல் வெறும் வார்த்தை யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. தேசியத்தில் ஆளுகிற பாரதிய ஜனதாவும் அப்படித்தான். மாநிலத்தில் 628 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படித்தான். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஓட்டு போட வேணாம்பா அப்படின்றவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆக அதை விட பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு இதை செஞ்சா இது நீடித்து நிலைக்கும், ஒரு அரசு உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அந்த குடும்பம் வாழும்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்க பாருங்க, மிக்ஸாம் புயலுக்கு பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் நாங்கள் 6000 பணத்தை கொடுப்போம். மகளிருக்கு 6000 பணம் கொடுப்போம். கல்லூரி பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றையும் ஏன் பணமாகவே கொடுக்கிறீர்கள்? பொருளா கொடுத்தா அது அவங்களுக்கு பயன்பற்றும், அவங்க விவரமாயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? திராவிட கட்சிகள் அதாவது நிறைய செயலாக்கங்கள் திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த மதுபானத்தை ஒழிக்கிறதுல இன்னும் அக்கறை காட்டணும் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா இங்க மாறாக என்ன நடக்குதுன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது ஒரு ஆண்டுக்கு 29,000 கோடி அதுல வருமானம் வந்துச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் படிப்படியா குறைப்பேன்னு சொல்லிட்டு திரு முருகானந்தம் நிதித்துறை செயலாளராக இருந்தவர் என்ன சொல்றாரு? நாங்கள் அடுத்த ஆண்டு 50,000 கோடியாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். வைகோ அவர்கள் இப்போ சொல்லும்போது ராகுல் காந்தி தான் எங்க கூட்டணியோட பிரதம வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதிமுகவுடைய பிரதம வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு அந்த நேஷனல் நரேட்டிவை இங்க செட் பண்ண தவறாங்களோ? உங்களை பொறுத்தளவுல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் தான் பிரதமர் என்று சொல்ல முடியுமா? 19ல சொன்னாரு. ஏன் 2024 சொல்லல? ஆகவே நீங்க வெறுப்பு அரசியல், மதவாத அரசியல், இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தங்களுடைய அர்ப்பணிப்போடு உருவாக்கிய அந்த இடஒதுக்கீடு அதை சீர்குலைக்கிற உருக்குலைக்கிற வேலையை பாரதிய ஜனதா எப்பொழுதாவது ஒரு பிணம் கிடக்கும் என்றால் மேலே உள்ள கழுகு வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதற்கு துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு குண்டாச்சட்டிகளே குதிரை ஓட்டுறது மாதிரி திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும். அதுதான் எங்களுடைய நிர்பந்தம். காரணம், எங்களுக்கு 40 MP தான் சீட் தான் இருக்கு. அந்த சிந்தனையிலிருந்து வெளியிலே வரணும் அப்படின்றது என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். முக்கிய செய்திகள் தேடல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் தான் இருக்கு அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுக்கு. தொடர்ச்சியா மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்லாம் பேச்சு நிலவுது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இன்றைய சூழ்நிலையில் எந்த கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 4 கூட்டணி. இந்த 4 கூட்டணியில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, அது மாதிரி நாம் தமிழர் சீமான் ஒரு தனித்து களமிறங்கிற எந்த கூட்டணியும் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்குது. 10 ஆண்டு காலம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்து முடிச்சிருந்திருக்கலாம், காட்டியிருந்திருக்கலாம். இந்த பாருங்க, இவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ நாள் முல்லை பெரியார் விஷயம் இருந்துச்சு, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நாதன் குழுவா உச்ச நீதிமன்றம் வரை சென்று இது பண்ணாங்க, ஆனால் நாங்கள் தீர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். 142 அடி, அதை 152 அடியாக நாங்கள் கேரள அரசாங்கம், பினராயி விஜயன் அரசாங்கத்தையும் நாங்கள் திரு மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தையும் நாங்கள் அழைத்து பேசினோம், அதற்கு உண்டான சாட்சிகள் இதோ பார் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசியாக இப்போ கச்சத்தீவு மேட்டரில் நீங்கள் இதில் எடுத்து சொல்கிறாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஆர்டிஐயில் கொண்டு நாங்கள் கச்சத்தீவை அடுத்த தடவை மீட்போம். 10 வருஷம் என்னாச்சு, என்ன செஞ்சீங்க? இப்போ எதுவுமே அவர்கள்
அக்கறைக்கு செலுத்தி செஞ்சது மாதிரி எனக்கு தெரியலை. ரெண்டாவது விஷயம், இந்த கச்சத்தீவு இதில் வந்து ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்களும் ஆர்டிஐ தான் போட்டிருக்கிறார். ஆரோக்கியராஜ் போடுவது 2015. அப்போ அதில் போட்டிருக்கும் போது இந்த அண்டை நாடுகளான பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியாது, வெளி விவகாரத்துறை பாதிக்கும், ஆகவே நீங்கள் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் படி 8(1)A படி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் வந்து ஷாய் ஹரிஷ் அவர் ஒருத்தர் போடுறாரு. அவர் போடுகிற போது என்ன சொல்கிறாங்க, இல்லை இது உச்சநீதிமன்றத்தில் 2 ரிட் பெட்டிஷன் நிலுவையில் இருக்குது, ஆகையினால் அதை கொடுக்க முடியாதுன்றாங்க. 2022 திரு வைகோ, திரு பி வில்சன் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி கச்சத்தீவு இதில் என்னாச்சு அப்படின்னு கேட்டபோது த மேட்டர் ஹாஸ் பீன் சப்ஜுடைஸ் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் பாராளுமன்றத்தில் இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்குது. 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் அந்தோனியார் கோயில், கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்தோனியார் கோயிலில் வந்து புதுப்பிக்கணும், அதற்கு மாநில அரசினுடைய தமிழக அரசும் அதில் செலவு செஞ்சு அதை இது பண்ணணும், எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை அங்கே அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு வந்து அதுக்கு என்ன ஆச்சு, ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதுனாங்களே அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரத்னவேல் அவர்கள் கேட்குறாங்க, அதுக்கும் த மேட்டர் ஹஸ் பீன் சப்ஜுடைஸ்ன்றாங்க. அப்போ நீதிமன்றத்தில் காரணம் காட்டி 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி ஆரோக்கியராஜும் ஹரீஷுக்கும் என்ன பதில் சொன்னாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு பதில் வருது. எப்படி? அப்போ நாடாளுமன்ற உறுப்பினரை விட அவர்களை விட இவர்கள் எத்தனை நாளில், 4 நாளில் பதில் வருது. நீங்கள் 31/3/2024 அன்னைக்கு தான் மனுதாரர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அந்த தகவல் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஐயில் கேட்ட தகவல். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸு மத்திய அரசு அலுவலகம் எத்தனை மணி சார் திறக்கும்? ஒரு 10 மணி அல்லது 8 மணி. ஆனால் காலை 7:10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரு அண்ணாமலை கச்சத்தீவு அவர்களை கேட்டதற்கு உண்டான பதில 7:10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருச்சு. அப்போ அரசு இது வந்து புனையப்பட்டதா, திருத்தி சொல்லப்படுகிறதா? 4 நாளில் இதாக இருக்குது. அது மாதிரி அவருடைய ஒப்புதல், அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அவர் அந்த அலுவலகத்திலே பணியாற்றவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக 10 வருஷம் எதையும் செயலாக்கப்படுத்தாத பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு செங்கலோடு அங்கே நிற்கிது மதுரையில் எய்ம்ஸு. நீட்டு விளக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும்னு திமுகவும் அதிமுகவும் போராடிக்கிட்டு இருக்குது. அதையும் உங்களால் செய்ய முடியல. ஆக எதையுமே செய்ய முடியாமல் வெறும் வார்த்தை யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. இப்ப கடைசியா பாருங்க, தேர்தல் அறிவிச்சாச்சு. அறிவிச்சதற்கு பிறகு பாரதிய ஜனதா செய்த மிகப்பெரிய பெரும் பிழை, நீங்கள் எதுவுமே செய்யல, அது வேறு விஷயம். ஆனால் அகில இந்திய வானொலி நிலையம் அப்படிங்கிறத ஆகாஷ்வாணின்னு மாத்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 6 முறை வந்து விட்டோம், நாங்கள் வந்து ரோட் ஷோ பண்ண போறோம், சாலை பயணம், அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்குகளை அள்ளி வீசி விடுவார்கள் அப்படின்ற ஒரு கற்பனை கோட்டையில் இருக்கிறாங்க. யார் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா, 10 ஆண்டு காலம் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பார்த்திருக்கிறாரு. 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் 2019 என்ன சொன்னாங்களோ, 2021 என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்பயும் சொல்றாங்க. ஆனா எதையும் செய்த பாடு இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற எல்லா வாதமும் வந்து திமுகவுக்கு தானே வலு சேர்க்கும். நீங்க சொன்ன அந்த 10 ஆண்டு காலத்துல வந்து ஒரு சரிபாதி ஒரு 4 ஆண்டுகள் அதிமுகவுடன் தான் பாஜக கூட்டணியில் இருந்து அப்படிங்கிற போது நீங்க சொல்ற எல்லா வாதமும் சரி அப்படின்னு ஒரு வாக்காளர் முடிவு செய்தா அவர் திமுகவுக்கு தானே ஓட்டு போடுவார். அவர் எப்படி அண்ணா திமுக ஓட்டு போடுவார்? ஏற்கனவே திமுகவுக்கு தான் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாங்களே. அப்ப எதை சாதித்து காட்டினாங்க? ஒரு கையெழுத்துல முடிப்போம் அப்படின்னாங்க. சட்டமன்றத்தில் பெரும்பாலும் சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடாது. சட்டமன்றம் வந்து சட்டமன்ற நாடாளுமன்றம் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஜனநாயக கோயில். அந்த கோயில் இடத்துல நீங்க நீதிமன்றத்திலே பாக்ஸில் ஏறுகிற போது நான் சத்தியமாக சொல்லுகிறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டு தான் சொல்றோம். அப்ப சத்தியம் இல்லாம பொய் பேசினா அது உன்னை தண்டிக்கும் நீதி தேவதை, அதான அர்த்தம். அப்ப ஜனநாயக கோவில் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தால் ரகசியம் சூட்சமும் இருக்கு. இன்னும் வரைக்கும் அந்த ரகசியம் சூட்சம் ஒரு கையெழுத்தாக இருந்தது. அந்த சூட்சமத்தின் சொல்லல 89 லட்சம் கையெழுத்தாக மாறிட்டு. அப்ப செயல் வடிவத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றல அப்படின்றதான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, நீங்க
ஒரு அனாதையாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், அனைவருக்கும் சட்டம் சமம். ஆனால் அனைவருக்கும் சட்டம் சமம் அப்படிங்கிறத தேர்தல் பத்திரத்திலே பாரதிய ஜனதா ஓடி ஒளிஞ்சதை பார்த்தோமே. உச்சநீதிமன்றத்தில் SBI என்ன ஆச்சு? கால நீட்டிப்புக்கு தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய நீதிமன்றத்தில் கொண்டு நாங்கள் வாங்கியது இது, மார்ச் 6ஆம் தேதி கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில சொன்னாங்களா இல்லையா? நீங்க கேட்கலையே. கேட்டதற்கு பிறகு ஓடி ஏன் ஒளியுறீங்க? அப்போ தேசியத்தில் ஆளுகிற பாரதிய ஜனதாவும் அப்படித்தான், மாநிலத்தில் 628 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படித்தான். ஆகவே இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போட வேணாம்பா அப்படின்றவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆக அதை விட பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு முன்பாக மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது சம்பந்தமா அதிமுக தரப்பிலும் சரி, அவர் ஆதரவாளர் வட்டத்திலே எல்லாருமே கடுமையான விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்ட்டு கேள்விகள்லாம் வச்சாங்க. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல 1000 ரூபாய் நாங்க வந்தாலும் 1000 ரூபாய் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படிங்கிறது இது எதை காட்டுகிறது? இதை காட்டுகிறதுனா இப்ப அவங்க சொன்னதை மக்கள் வரவேற்றிருக்கிறார்களா அல்லது வரவேற்கலையா அப்படின்றத நம்ம தேர்தல்ல தான் சொல்ல முடியும். ஆனா இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 2.5 வருஷமா திமுகவே கொடுக்கல. அப்போ இதை மக்கள் மனதார ஏத்துக்கிறாங்க, அதன் அடிப்படையில் சொல்றாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னதுக்கும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த திருச்சியில சமூக நீதியின் அடிப்படையில் 7 பேச்சு பேசுறது தீர்வு சொன்னதுல அதுல ஒண்ணுதான் இந்த கலைஞர் உரிமை மகளிர் தொகை. இப்போ அவங்க அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு 2.5 வருஷம் கழிச்சு சொன்னதுக்கு பிறகு அனைவருக்கும் இல்ல, தகுதியை தீர்மானிக்கிறாங்க. அரசு ஊழியர்களாக பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு இல்லை, கனரக வாகனங்கள் வைத்திருந்தா இல்லை, 10 ஏக்கர் நஞ்சை நிலம் புஞ்சை நிலம், அப்போ இதெல்லாம் இல்லைன்றாங்கல்ல. 50 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கட்டி டேர்ன் ஓவர் நீங்கள் தொழில் பண்ணி வருமான வரி கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், இதையெல்லாம் நீங்க 2021 சொல்லியிருந்தா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டீங்களே. அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததற்கு பின் ஒரு பேச்சு, அதை 2.5 வருஷம் கழிச்சு ஒரு பேச்சு. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அனைவருக்கும் கொடுப்போம். நீங்க 2021 அனைவருக்கும் கொடுப்போம்னா அது எப்படி கொடுப்போம்? அதாவது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது 2021 போகும்போது 5 லட்சம் கோடி கடன், இப்ப 8 லட்சம் கோடி கடன், இப்ப இந்த ஆண்டு தொடக்கத்தில் 30,000 கோடி கடன் தமிழக அரசு வாங்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி கடன் மேல கடனா வாங்கிட்டே போயிருந்தா இப்ப அடுத்த ஆட்சி அதிமுகன்னு கூட வச்சுப்போமே ஒரு விவாதத்துக்காக, இதே கன்டினியூ பண்ண அப்படின்னா இது நிதி நிலைமைக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கட சூழலுக்கு இது எப்படி ஏத்ததா இருக்கும்? நீங்க வினோத் சார், நீங்க அந்த ஒப்பீடு என்பது நீங்க போகும்போது 5 லட்சம் கோடி கடன் வச்சிங்க அப்படின்றீங்க. திமுக ஆட்சி 2010 போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடன்ல இருந்துச்சு. 10 ஆண்டு கால ஆட்சியில் நீங்க சொல்றது மாதிரி 4 லட்சம் கோடினே வச்சுக்கோங்க. 10 வருஷம் 4 லட்சம் கோடி, 3 வருஷம் 3 லட்சம் கோடி. 1 2, எந்த வரியையும் இவர்கள் ஏற்றியதை போல் அவர் ஏற்றவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இவ்வளவு 150% வரி ஏற்றினார, சொத்து வரியை ஏத்தலையே, மின்சார கட்டணம் 50 ஏத்தலையே. அப்போ நீங்கள் ஒரு 2 விஷயம், ஒன்று அதிகமாக கடனை வாங்குறீங்க 3 லட்சம் கோடி, எல்லா வரியையும் ஏத்திட்டீங்க, இந்த கடனையும் குறைக்கிறதுக்கும் வரியை குறைக்கிறதுக்கும் ஒரு கமிட்டி வேற போட்டீங்க. ரகுராமராஜன், டாஃப்லோ, சாந்த்ரே, பன்னாட்டு பொருளாதார நிபுணர்கள். ஆனால் அந்த அறிஞர்கள்லாம் இருந்தும் ஒரு நாள் கூட அவர்கள் கூடுனாலும் அந்த அறிக்கையை அவங்க வெளியில விடல. ஒருவேளை விட்டாலும் அதை கேட்கலையோ, கேட்காதனாலதான் நீங்க 3 லட்சம் கோடி வாங்கிட்டீங்களா, அந்த முரண்பாடு ஒரு புறம் இருக்குது. இவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவது, இவர்கள் பொய்யான வாக்குறுதியை சொல்லி காலந்தாமதை இழுத்தாங்க, ஆனாலும் நாங்க அனைவருக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்கு காரணம் இவ்வளவு சொத்து வரியையும் இவ்வளவு வரியையும் உயர்த்தாமலேயே அவர் மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சார். இல்ல, ஏற்கனவே அதிமுக கொண்டு அதை திமுக டிராப் பண்ண திட்டங்கள்னு நிறைய இருக்கு. இப்ப குறிப்பா இந்த கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம், அதுக்கப்புறம் சைக்கிள் திட்டம், லேப்டாப் திட்டம், தாலிக்கு தங்கம்,
இது தொடங்கி தொட்டில் குழந்தை வரைக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் அதிமுக ஏற்கனவே கொண்டு வந்து அது வந்து கிரவுண்ட் லெவலில் ப்ரூவான ஒரு திட்டம். அது எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா அதனால வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிறைய பயன்களாவது இருக்குது. 1000 ரூபாய் நாங்கள் தூக்கி குடிப்போன்னு அவங்க கொடுத்ததை வந்து நீங்கள் விமர்சிச்சுட்டு இப்போ மீண்டும் நீங்களும் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து மக்களை ஏமாற்றும் வகையில் இல்லையா அது? இல்லை, அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில் அதை திட்டமிட்டு தான் சொல்லணும். நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி. எப்பயுமே ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது உற்பத்தி ஆகும். ஆடு மாடு கொடுத்தீங்கன்னா அது வந்து இரட்டிப்பாகும். அதே மாதிரி ஒரு பொருள் மடிக்கணினி அது வந்து கல்விக்கு பயன்பட்டாலும் அது ஒரு பொருள் ஆண்டாண்டு காலம் இருக்கும். சைக்கிள் நிற்கும், காலனி நிற்கும். அப்போ புஸ்தகம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நிற்கும். ஆனால் இவர்கள் பணத்தை கொடுத்தே வந்து கணக்கு காட்டிகிட்டே வராங்களே, என்ன செய்ய முடியும்? ஆனாலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பணம் கொடுப்பதற்கு பதிலாக வேறு பொருளை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாற்றி கொடுப்பாங்க. இது ஒன்றும் தவறே கிடையாது. அவங்க சொன்னதை செய்யலை, ஆனால் இவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது பொருளாக கூட மாறி வரலாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். 10 ஆண்டு காலம் நாட்டை வந்து பாஜக எப்படி வந்து ஒரு அழிவு பாதை கொண்டு போனதோ அதே போலதான் அதிமுகவும் 2011 21 வரைக்கும் தமிழகத்தை வந்து அழிவு பாதை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு இதில் ஒன்று கூட உண்மை இல்லை. என்ன அழிவு பாதையில் கொண்டு போயிட்டோம்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம், ஜெயலலிதா அம்மா மீதமுள்ள காலம் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் 2019 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கல்வியில், உயர்கல்வியில் 52 விழுக்காடு, கண்டிகை நீர்த்தேக்கம் 75 வருஷத்துக்கு பிறகு ஒரு கண்டிகை நீர்த்தேக்கம். இந்தியாவோட நீட் இருக்குது 7.5 நடைமுறைப்படுத்திட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னா, உங்களுடைய சிறப்புகள் என்னன்னா, திமுக கடனை நிறைய வாங்கிருச்சு, எல்லா வரியும் உயர்த்திருச்சு. 52லேருந்து 2021 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராகி சிறைச்சாலையில் இருந்து தன்னுடைய கோப்புகளை அலுவலகத்தை நடத்தலை. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி வச்சிருக்குது. அப்போ இது மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்க வந்து ஏராளமான மக்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து இவர் சொல்றது மாதிரி ஒரு இருண்ட காலம், இது வந்து ஒரு இதாயிடுச்சு, நல்லதே செய்யலை. ஆமா, நீங்க வந்திருந்தா 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி, 10 வருஷத்துல 10 லட்சம் கோடி, அதானே உங்க ஃபார்முலா. அப்போ எல்லாமே வந்து ஒரு பணம் சார்ந்து. நீங்க பாருங்க, மிக்ஸாம் புயலுக்கு பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் நாங்கள் 6000 ரூபா பணத்தை கொடுப்போம், மகளிருக்கு 6000 பணம் கொடுப்போம், கல்லூரி பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க 1000 ரூபா உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றையும் ஏன் பணமாகவே கொடுக்கிறீர்கள்? பொருளா கொடுத்தா அது அவங்களுக்கு பயன்பற்றும், அவங்க விவரமாயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? ஒரு அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு இதை செஞ்சா இது நீடித்து நிலைக்கும், இதனால் ஒரு அரசு உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அந்த குடும்பம் வாழும்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஒரு ஆடு மாடு கொடுத்தாங்கன்னா அது இன்னொரு கன்று போடும், இன்னும் அது பால் கறக்கும், அந்த மாதிரி வரும், அது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி தான் தாலிக்கு தங்கம், ஒரு தான் வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் ஒரு அரசாங்கத்தின் உதவியோடு திருமணம். ஆக வாழ்க்கைக்கு எது தேவை? ஒன்று திருமணம், இன்னொன்று வந்து மரணம், பிறப்பு. இது 3 தானே. அந்த 3க்கும் ஒரு அரசாங்கம் உதவி செய்யுதுன்னா அது என்னைக்கும் நினைச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்க செய்யறது எல்லாமே வந்து ஒரு 1000 ரூபா போட்டா ரீசார்ஜ் பண்ணி அப்பா அம்மா எல்லாரும் இது பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதானே. ஆக இந்த நிலைப்பாடு ஏன் நீ திமுக திரும்ப அதை எடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஆஃப்லைட்டா நிறைய தொகுதிகளில் பார்க்குறோம், இந்த வேட்பாளர்களை நிற்க வைத்து கேள்வி கேட்குறாங்க மக்கள். இப்போ தென் சென்னையில் வந்து தமிழிசை தங்கபாண்டியன் தொடங்கி நிறைய தொகுதிகளில் நீங்கள் எங்கள் தொகுதி பக்கமே வரல, கார்த்திக் சிதம்பரம் எல்லாருமே அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இதுக்கு முன்பாக இந்த தேர்தலில் 21 தேர்தலையோ 19 தேர்தலையோ இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் தொடங்கிய காலத்துலேருந்து இது வந்து இந்த வேட்பாளர்களை விரட்டி அடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி ஜாஸ்தியாக வருதுல்ல, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நான் வரவேற்கிறேன். அரசியல் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் அல்லது ஒரு சில விவாதங்களில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, சமூக வலைதளங்கள் அப்படி பேச முடியாது. அவங்க கருத்தை சொல்லி விட்டுறாங்க, அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த நிலைப்பாடுபடி என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்போ ஓட்டு வாங்கிட்டு போயிடுற, என்னைக்காவது ஒரு நாள் பழசெல்லாம்
ஆமாம் அவர் பெரிய கூட்டம் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா உண்மையிலேயே அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கணும். எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். ஆக மக்கள் இந்த மாற்றத்தை ஏன் கொண்டு வரேன்னா, போதும்பா நீ என்ன செஞ்ச, கடந்த 5 ஆண்டு காலம் உனக்கு ஓட்டு போட்டமே நீ என்ன பண்ண, அங்கே அதை செஞ்ச, இதை வரல, ஏன் வந்த, இதெல்லாம் கேள்வி கேட்குறது நியாயமானதுன்னு கேட்குறேன், வரவேற்கத்தக்கது. அது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆதன் மீடியாவில் இன்னொரு கருத்து சொல்கிறேன். இனிமேலுக்கு அரசியல் கட்சியில் பெரிய மிட்டா மெராசு, பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடிக்கணக்காக காசு வச்சிருவங்களுக்கு தான் அரசியலில் வர முடியும், அவங்க தான் ஜொலிக்க முடியும். எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான் இப்பொழுது பதம் பார்க்கிறது. ஆகா இவன் வறியவன், இவன் ஏழை, இவன் வசதியானவன், இவனுக்கு சீட்டு கொடுத்தா நமக்கு நல்லது, இவன்கிட்ட என்ன தேரப்போகுது என்று தான் பார்க்கிறாங்க. ஆனால் கக்கனை சத்தியமூர்த்தி அவர்கள் கூட்டி வருகிற போது அவன் பணக்காரன் என்று பார்க்கல. சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் முத்துராமலிங்க தேவரும் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் என்று சொல்லப்படுகிற ஐயா இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் மக்களை சந்திக்காமலேயே தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. சிறைச்சாலையில் இருந்தே வெற்றி பெற்றார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஏறத்தாழ பல லட்சம் வித்தியாசத்தில் வந்ததற்கு பிறகு அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக மத்திய அரசாங்கம் வரை நியமிச்சிச்சு. மருத்துவமனையில் 1984 புரூக்ளின் மருத்துவமனையிலேயே படுத்துக்கிட்டு உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்த போதே ஆண்டிபட்டியில் வெற்றி பெற்றார் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன். அது மாதிரியான ஒரு சாதனைகளை வரும் காலத்தில் எவராலும் நிகழ்த்த முடியாது. ஏன்னால் அவர்கள் எல்லாம் போராட்ட குணம் கொண்டவர்கள். இப்ப இந்த 4 பேரும் சொன்னேன், 4 பேருடைய தந்தையார்கள் நாட்டில் முதலமைச்சரா, எம்எல்ஏவா, எம்பியா? ஆக அந்த நிலை இந்த ஆதன் நம்ம இதன் வழியாக நான் கேட்டுக்கிறது, இளைஞர்கள் அதிகமாக உங்களுடைய நேரத்தை, காலத்தை, அறிவை நீங்க அரசியலுக்கு செலவழிக்காதீங்க, அரசியலை நம்பாதீர்கள். இது நான் மனதிலே வைத்துக்கொண்டு எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லுவது. ஒன்று அரசாங்கத்துல, ஒன்று பாதி மதுபானத்துல வாழ்க்கை வீணா போகிறது, இன்னொன்னு அரசியல். பாருங்க இந்த வெயில்ல பல லட்சம் பேர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே வேர்த்து ஒழுகுது. ஆனால் பல லட்சம் பேர் இவ்வளவு கூட்டத்தை நிற்கிறாங்களே, இதெல்லாம் எதற்காக, யாருக்காக? என்ன எல்லா பிரச்சனையும் இந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வந்துருச்சா என்ற கேள்வியும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களால் பதிலே சொல்ல முடியல. ஆக இளைஞர்கள் 1960களில் 80களில் நிறைய IAS IPS வரைக்கும் போய் வெற்றியாளர்களாக இந்தியாவினுடைய தலை சிறந்த தேர்தல் ஆணையர்களாக இருந்தது. திண்டுக்கல் சப் கலெக்டராக இருந்தவர் தான் ஐயா TN சேஷன். இந்திய நாட்டினுடைய 96ல் அவர் இந்திய நாட்டினுடைய தேர்தலை பயங்கரமா சாட்டையால அடிச்சு நொறுக்கினார் எல்லா பேரையும். அவரால் முடியுது என்றால் ஏன் இன்றைய இளைஞர்களால் அதை செய்ய முடியாது? அப்ப எல்லாமே ஒரு அரசியல் சாயம் பூசிக்கிட்டு உறுப்பினர் ஆக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பல மாதிரியான இளைஞர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவதை சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் சொல்லுவார். நீங்கள் இளைஞர்கள் அரசியலில் நிதானமாக உங்களுடைய எல்லா சொத்து சோக சேர்த்ததுக்கு பிறகு நீங்க வந்தா வாங்க, உங்களுக்கு பேரு புகழ் இதானே வேணும் அப்படின்னா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. அதே கருத்தை தான் அடியேனும் சொல்லுகிறேன். அரசியலுக்கு நிறைய இளைஞர்கள் வர வேண்டாம். நீங்க ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் நிறைய படிங்க, நிறைய வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதை போய் நீங்க பாருங்க. பார்த்துட்டு கடைசி 50 வயசுக்கு மேல வாங்க, அப்ப வாய்ப்பு கொடுத்தா அரசியல போங்க, இல்லாட்டி விட்டுருங்கன்றேன். மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது அவருடைய தேவையில்லாத ஒரு சிந்தனையில போய் நிக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வையா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நான் சொல்றேன். இதுல இன்னொன்னு பாக்குறோம், வேட்பாளர்கள் கிட்ட குறிப்பா பெண் வாக்காளர்கள் கேட்கறாங்க, இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு முக்கியமான ஒரு மக்கள் மத்தியில் அது இன்னும் ஒரு நீர்ப்பூத்த நெருப்பாக அந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆஃப்லேட்டா எந்த அரசியல் கட்சியுமே அதுக்கான ஒரு வாக்குறுதி கொடுக்காம இருக்கு. அப்படிங்கிற போது அதிமுகவும் அதில் தவறு விட்டதோ, படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார். ஒரு 500 கடைக்கு மேலே மூடப்பட்டது அவரோட ஆட்சி காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் 2021 தேர்தலையோ இல்லை இப்போ தேர்தல் அறிக்கையிலையோ முழு டாஸ்மாக் மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதிமுகவும் அதை கையில் எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்களோ? திராவிட கட்சிகள் அதாவது நிறைய செயலாக்கங்கள் திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த மதுபானத்தை ஒழிக்கிறதுல இன்னும் அக்கறை காட்டணும் அப்படிதான் நான் பார்க்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தத்தமது நிலைப்பாட்டில் இந்த மதுபான கடைகளை ஒழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும்ன்றதுல கொள்கையில தெளிவா இருக்கிறாங்க. சமூக நீதி பேசுறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுல முக்கியமா நான் அதிகமா அவங்கள விரும்புறது இந்த மதுபானத்தை ஒழிக்கணுன்றதுல நான் தெளிவா இருக்கிறேங்க. அது பாராட்டுதற்குரிய அதே நிலைப்பாடு திராவிட கட்சிகளுக்கு இருக்கணும். ஆனா இங்க மாறாக என்ன நடக்குதுன்னா,
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது, எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது ஒரு ஆண்டுக்கு 29,000 கோடி அதில் வருமானம் வந்துச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா மீண்டும் என்ன பண்ணாங்க, மறுபடியும் வருமானத்தை கூட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிற போது இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 20 ரூபாய் ஏத்தினார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஏத்திட்டு 36,100 கோடி ரூபாய்க்கு வித்தாங்க. அடுத்த ஆண்டு என்னாச்சு, அது 45,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் சாராயக்கடை மதுபானத்திலிருந்து வந்த வருமானம். திரு முருகானந்தம் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்றாரு, நிதித்துறை செயலராக இருந்தவர், நாங்கள் அடுத்த ஆண்டு 50,000 கோடியாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் குடிச்சிட்டு இறந்துடுறாரு, பல நோய்வாய்ப்படுறாரு, பல உறுப்புகள் பிரச்சனை ஆகுதுன்னா அதை சரி செய்வதற்கு அரசாங்கம் முன் வரணும் அப்படின்றத இன்னைக்கு பெண்கள் வெளியில கேள்வியை கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, பாதிப்பு, ஆனால் அரசாங்கத்துக்கு வந்தது லாபம். அரசாங்கம் 50,000 கோடிக்கு திட்டமிட்டு இருக்குது. இதை எங்க போய் சொல்றது? ஆகவே திராவிட கட்சிகள் இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு காது இருந்தா தான் காதணி அப்படின்னு ஒரு விழாவே வைக்க முடியும். காதே இல்லாதவனுக்கு எதுக்கு காலணி? அது மாதிரி தான் இவர்களை பொறுத்தளவு நீங்க ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இருந்தால்தான் நீங்கள் அதை பெற்று வாக்கு பெற்று ஆட்சிக்கு வர முடியும். ஆனா நீங்க அவர்களையே இந்த மாதிரி மதுவால நிறைய பேர் சாகுறாங்கன்னா அது என்ன செய்வது? அதற்கு திமுகவும் அதிமுகவும் மிக கடுமையாக ஒரு மாற்று திட்டத்தை நடவடிக்கை எடுக்கணும், கொண்டு வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். இது பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறதால தான் திமுக இந்தியாவை கேட்க ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு அவங்க இது ஒரு பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தேசிய அளவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கட்டமைப்பை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போறாங்க. ஆனால் அதிமுக தரப்புல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு ஒரு கேம்பெயின் கொண்டு போறாங்க. ஆனால் இதுல என்னன்னா, ஏற்கனவே அதிமுகவை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, அதிமுகவுடைய பிரதம வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க. வைகோ அவர்கள் இப்ப சொல்லும்போது ராகுல் காந்தி தான் எங்க கூட்டணியோட பிரதம வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதிமுகவுக்கு அந்த நேஷனல் நரேட்டிவை இங்க செட் பண்ண தவறுறாங்களோ, குறிப்பா அந்த மாதிரி செட் பண்ண தவறுனாங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய மெட்ரோஸ்ல இந்த அர்பனைஸ்ட் ஓட்டர்ஸ் மத்தியில் அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்களை பொறுத்தளவுல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் தான் பிரதமர் என்று சொல்ல முடியுமா? 19ல சொன்னாரு. ஏன் 2024 சொல்லல? அவங்க இந்தியா கூட்டணியில இருக்கும், அதனால சொல்ல அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், இந்தியா கூட்டணியில இருக்கீங்க. இந்தியா கூட்டணியில யாரு? 28 கட்சி. இந்த 28 கட்சியில யாரு? ஒருவேளை காங்கிரஸ் பலமா இருந்ததுன்னா அவர்கள் தானே பிரதமர் வேட்பாளர். அப்போ அவங்க பலம் இல்லாதனாலதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணி, இந்தியாவை வழிநடத்துகிறோம். இந்தியாவை நீங்க வழிநடத்துறது இருக்கட்டும், இந்தியாவை கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர்? உங்களுக்கே அந்த சிந்தனை இருக்கிற போது நீங்க திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள், ஆட்சியில் இருக்கிற கட்சிகள். அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொரு கட்சியை காங்கிரஸ் உங்க தயவால் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவங்க பலவீனமா போனதுனால தானே நீங்க அவங்கள டிக்டேட் பண்றீங்க. டிக்டேட் பண்ணா கூட சர்வாதிகார சிந்தனையா இருந்தா கூட உங்களில் யார் பிரதமர் என்பதை நீங்களே சொல்லாம இருக்கிற போது பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யல, நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், உரிமைகளை பறிகொடுப்பதா இருக்கட்டும், அதுல எது ரெண்டு தேசிய கட்சிகளும் ஒண்ணுதான்றது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு. அது சரிதானே? அப்ப 2 கட்சி தான் தேசிய கட்சி இருக்குது, 2 கட்சியும் தமிழ்நாட்டுக்கு தீங்கிழைக்கின்றது. அதனால்தான் தமிழக உரிமையை மீட்போம் என்கின்ற சிந்தனைய வாக்குறுதியில அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அது சரிதானே? ஆனா 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற போது 2 கட்சியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம உரிமையை மீட் பண்ணா நீங்க யார்கிட்ட போய் மீட் பண்ணீங்க? அப்ப மாநில கட்சிகளே இல்லாம போயிருமா சார்? 10 வருஷம் அந்த நாட்டுல மோடி இருந்தார் சார். ஜிஎஸ்டினால என்ன சார் எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு வறண்டு கிடக்கு சார். அப்போ இவரே திரும்பி வந்தா இன்னும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நிலை எல்லா இடத்துலயும் வரும்னா அப்ப தேசிய கட்சிகள் ஏன் திரும்ப திரும்ப அவங்களே கொண்டு வரணும்? மாநில கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தா தான் சார் மத்தியில ஒரு வலுவான ஒரு பிரதமரை உங்களால உருவாக்க முடியும், ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர முடியும்.
ஏற்கனவே வந்து இது 2014 280 சம்திங் இருந்துச்சு. இப்ப 303 2019. 2019 இருந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் 2019க்கு 14 இருந்த அரசாங்கம் 2019 சகட்டு மேனிக்க எல்லா வரியும் உயர்த்துச்சா இல்லையா? தேர்தல் அறிவிச்சிருச்சு. அகில இந்திய வானொலி நிலையம் அப்படின்றத ஆகாஷ்வாணின்னு மாத்திருக்கிறாரு பாரத பிரதமர். ஆனா தமிழ்நாட்டுக்கு 6 முறை வந்திருக்கிறாரு. 6 முறை என்ன, 14 முறை வந்த இந்திரா ராஜீவ்காந்தி அவர்களாலேயே காங்கிரஸ் கட்சி 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் வர முடியவில்லை. 6 முறை வந்த உடனே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மலர்ந்துருமா? ஆகவே நீங்க வெறுப்பு அரசியல், மதவாத அரசியல், இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தங்களுடைய அர்ப்பணிப்போடு உருவாக்கிய அந்த இடஒதுக்கீடு, அதை சீரழிக்கிற, சீர்குலைக்கிற, உருக்குலைக்கிற வேலையை பாரதிய ஜனதா எப்பொழுதாவது ஒரு பிணம் கிடக்கும் என்றால் மேலே உள்ள கழுகு வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதற்கு துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருபோதும் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது, வரவும் கூடாது. அப்படி வந்தால் தமிழர்களுடைய வாழ்வாதாரம், உரிமைகள், காபந்த அரசாங்கம், கேர்டேக்கர் கவர்மெண்ட் இஸ் ஆன்கோயிங் நவ் இன் இந்தியா, அப்பொழுதே வந்து அகில இந்திய வானொலி நிலையம் ஆகாஷ்வாணி என்று மாற்றுவதனால் நீங்கள் தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகம் என்ன? சீனாக்காரங்க வந்து வரவேற்பகம்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் சீனாக்காரங்க அப்படி வச்சிருந்தா கூட நீங்க ஆகாஷ்வாணின்னு மாத்துறீங்க. யார் யார் மீது பற்று வைத்திருக்கிறது உலகம் புரியாதா? இந்த நாடகம் எல்லா இடத்துலயுமே நீங்க போடுவீங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த வாதம் இருக்குல்ல, இது வந்து அதிமுகவுடைய, இதுக்கு முன்னாடி அதிமுகவை தலைமையேற்று நடத்திய எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கோ தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. 1977 மொரார்ஜி தேசாயோடைய அந்த மத்திய அரசுல அங்கம் வகித்து மத்திய அரசுல ஏதேனும் ஒரு இடத்துல இருந்தாதான் நம்ம மாநிலத்தோடைய உரிமை மீட்க முடியும்னு எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா எல்லாருடைய சிந்தனையும் அதுதான். 2 கட்சியுமே வேணாம் அப்படின்னா நீங்க இப்ப நீங்க அதிமுகவை போய் அங்க பிரதமர் ஆக போறாங்க, அதிமுகவை போய் அங்க வந்து மத்தியில கேபினட்டா இருக்க போது நடைமுறை அரசியல் கிடையாது. அது நடைமுறை நம்ம பேச வேண்டாமா அதுல மக்களுக்கு? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திரு தேவகவுடா பாரதிய ஜனதா காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் வரலையா? எத்தனை வருஷம் ஐக்கிய குஜரால் வரலையா? எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க? நான் கேக்குறேன், அது 6 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும். நீங்க சொன்ன பிரதமர் யாருமே 1 வருஷம் கூட ஆட்சி, இவர் 10 வருஷமா இருந்து தேவகவுடா வந்து ஜிஎஸ்டி போட்டாரா? 10 வருஷமா இருந்து 1200 ரூபாய் கேஸ் விலையை ஏத்துனாரா தேவகவுடா ஐக்கிய குஜராலும்? அப்புறம் அப்போ நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க தேர்தல் வர்றதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு பிரதமரா வந்துடக்கூடாது. அதற்கு மாநில கட்சிகள் பலமா இருக்கணும்ன்றத அதிமுகவினுடைய விருப்பம். தேசிய கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, எங்களுடைய சர்வாதிகாரிகள், ஹிட்லர் தான் சொல்லுவார், அவர் ஆணவத்தின் உச்சத்துக்கு போய் அதிகார மமதையில் இருக்கிற போது, ஐ எம் த ஸ்டேட், நானே அரசு, ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ் அப்படின்வாரு. அந்த மனோபாவம் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்துருச்சு. இல்ல சார், நான் கேட்கிற கேள்வி என்ன, இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு கால சூழல் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்காவது அது தொடரும்னு வைங்க இந்தியாவில். அப்படி இருக்கும் அப்படிங்கிற போது நீங்க 2 பேருமே வேணாம் அப்படின்னா, அப்போ நீங்க எம்பியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு மூலியமா அதை வந்து உரிமையை நிலைநாட்டுவேன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எம்பிக்குன்னு உரிமை இருக்காதா? உரிமை இருக்குல்ல, தனிநபர் தொகுதி நிதி இருக்குல்ல, தொகுதி நிதி இருக்கு, தனிநபர் மசோதா கொண்டு வர முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நான் என்ன அதைத்தான் இப்ப கேட்கிறேன், அதைத்தான் சார் நான் இப்ப திரும்பி கேட்கிறேன். நீங்க 10 வருஷமா இருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு எதை செயல் திட்டம் இதை செஞ்சுட்டோம்னு உங்களை ஒரு திட்டத்தை உங்களால சொல்ல முடியுதா? அப்போ மாநில கட்சிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆதரவா இருந்தாலும் ஆபத்து, ஒதுங்கி நின்றாலும் ஆபத்து. இது தெரிஞ்சுதான் மாநிலத்துக்குன்னு என்ன உரிமை இருக்கோ அதை பாதுகாப்பதற்கு மாநில அரசாங்கம் தான் தன்னுடைய திட்டத்தை பெருக்கிக்கணும், பொருளாதாரத்தை இது பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த நிலைப்பாட திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிறது நான் பார்க்கிறேன். இல்ல, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்ப அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் வந்தது. உச்ச நீதிமன்றத்துல ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தீர்ப்பே வந்தது. ஆனா அதிமுகவும் பாஜகவும் அப்ப இருந்த உறவை பயன்படுத்தி பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படுது, ஜல்லிக்கட்டு அமலுக்காச்சு. இதை நீங்க யார் மூலியமா செஞ்சீங்க? மத்திய பாஜக அரசு மூலியமா அங்க இருந்ததால் தான் உங்களால செய்ய முடிந்தது. இது வந்து நடைமுறையில் இருக்கிறது. 2 பேருமே வேணாம், 2 பேருமே தேசிய கட்சியெல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இது கூட்டணிக்கு வரலங்கிறது சொல்றதுக்கான ஒரு சால்ஜாப்பா இல்ல இது வேற என்ன? இல்ல சால்ஜாப் இல்ல. நீங்க சொன்னீங்க இந்த ஜல்லிக்கட்டு சொன்னீங்க, நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதிமுக மாநில கட்சி தானே, அணை பாதுகாப்பு சட்டம் சொல்லி பாஜக மசோதா கொண்டு வந்துச்சா? பாஜக அரசம் கொண்டு வந்துச்சா?
அதிமுக பெரும்பான்மை இருந்துச்சு, ஆதரிச்சுச்சா? அதை ஆதரிக்கல. அது ஆதரிக்காதனால அந்த மசோதா முடிஞ்சு போச்சு, சட்டமாக்கப்படலை. அந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை அதிமுக 3வது பெரிய கட்சியாக 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆதிக்கமான சிந்தனைகள், காவிரி உரிமை பிரச்சனையா ஆணையம் அமைக்க வேண்டுமா, 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கியது இதே பிரதமர் மோடி அவர்கள் தான், இதே பாஜக கட்சி தான். ஆகவே நமக்கு அவங்க பெரிய கட்சி, இது தேசிய ஜனநாயக பெரிய கட்சி கூட்டணி அப்படின்னு அந்த மாயை எதற்குன்னு கேட்கிறேன். அப்படி நினைச்சிருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? ஒரு மாநிலம் தான் நீங்க வந்தீங்க, டெல்லி. அதுக்கு பிறகு பஞ்சாப்ல வரலையா? அந்த கட்சி இப்ப ஏன் இந்தியா முழுவதும் வளராதா, வளரக்கூடாதா? இது ஆண்டாண்டுக்கு காங்கிரஸ் தான் நாட்டை வழி நடத்தணுமா? பாஜக தான் இன்னொரு 40 வருஷத்துக்கு இந்தியாவை வழி நடத்தணுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். அரசியலமைப்பு சட்டம் எல்லா மாநில கட்சிகள், மாநிலங்கள், அந்த மாநிலத்துக்கு ஒரு நாடாளுமன்றம், அதன் அடிப்படையில் தான் இருக்குது. உச்ச நீதிமன்றம் நீங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு. இங்க அப்படி இருக்கா? அதை கொண்டு வர முடியுமா? அதை பாஜகவோ காங்கிரஸோ அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குமா? இருக்காது. அப்போ தேச நலன் என்று பார்க்கும்போது சார், நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில கலாச்சாரம் வேற, மாநில விழாக்கள் வேற, அப்போ அந்த மக்களுடைய பண்பாடு வேற, உணவு வகைகள் வேற, உடை வேற, உற்பத்தி வேற, பொருளாதார சிந்தனை வேற, தலா வருமானம் வேற, இவ்வளவு வேறு வேறாக இருக்கிற போது கட்சி மட்டும் தேசிய கட்சி ஒன்றாக இருக்கணும், இந்தியாவை ஆட்சி செய்யணும். ஒரு கட்சி இருந்தால் தான் இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓரும், கங்கையும் காவிரியும் இணைத்து விட்டார்கள், கல்வி தனியார் மயமே இல்லை, அரசு தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? செஞ்சீங்களா நீங்க? இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது 1976 42வது திட்டத்துல மாநில உரிமைகளை பாதியை கொண்டு கட் பண்ணி மத்திய பொதுப்பட்டியலில் வச்சாங்க. இதுவரைக்கும் அது பாஜக ஏதாவது வேணாம் மாநிலங்கள் இருக்கணும், முதலமைச்சர் இருந்தவர் தானே திரு மோடி அவர்கள், அவர்களுக்கு தெரியாதா? ஏன் செய்யவில்லை? நீங்க 27 வருஷம் ஆட்சியில் இருக்கிற குஜராத்ல 100க்கு உயர்கல்வி 21 பேர் தான் போறாங்க, 100க்கு 21 பேர். ஆனால் தமிழகம் இந்தியாவிற்கே முன்னணியில இருக்கிறது. அப்போ 100க்கு 52 பேர் போறாங்கன்னா இங்கு படித்திருக்கிறார்கள், அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். மடிக்கணினியா இருக்கட்டும், சாலை வசதியா இருக்கட்டும், பெண்களுக்கு நீங்க அது இதா இருக்கும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், இது எல்லாமே. அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், அது மாதிரி காலை சுற்றுண்டியாக இருக்கட்டும், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கே வழிகாட்ட முடியுமா? முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் பிற மாநிலங்களுக்கும், ஆம் ஆத்மி 2011 வந்துச்சு, 13 ஆட்சிக்கு வந்துருச்சு, தேர்தல் கட்சியை நின்றுச்சு, ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனா திமுக 49 ஆரம்பிச்சு, அண்ணா திமுக 72 ஆரம்பிச்சு. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள்? ஏன் ஒரு தேசிய கட்சியா வேண்டாம்? நீங்க ஒரு மாநில அந்தஸ்துக்குள்ள பக்கத்து உள்ள மாநிலங்களையாவது, தென்னிந்தியாவில் நாங்கள் தான் பெரிய கட்சி, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? பயமா? அந்த அளவுக்கு என்ன ஓட்டம் இல்லையா? ஏன்? அப்போ ஆதிக்க கட்சியாக பாஜகவும் காங்கிரஸும் நம்மகிட்ட கூட்டணி வைக்கும், ஆனா நாம மட்டும் அங்க போக மாட்டோம்னா ஏன்? இந்த சிந்தனையை அவங்க மாத்திக்கிறணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆகையினால நான் கேட்கிறேன், ஒரு சின்ன கட்சி அண்ணா ஹசாரே என்ற ஒரு மாபெரும் மனிதனால் ஒரு போராட்டமாக ஆரம்பிச்சு, அந்த போராட்டம் அரசியல் கட்சியாக மாறி, அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு தொடப்ப சின்னம் கிடைத்து, ஒரு தொடப்ப சின்னமே இந்தியாவில் 2 மாநிலங்கள் ஆட்சி ஆளுதுன்னா நீங்க ஏப்பா திராவிட கட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறீங்க? ஆகவே நீங்கள் ரொம்ப பெருமை திங்க் பண்ணுங்க. பெரிய ஆட்சியாளர்கள் நீங்க, நல்ல விஷயம் சார். நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே சார். அந்த 40 நாடாளுமன்ற, ஏன் நீங்கள் ஆந்திரா, கேரளாவில் உங்கள் கட்சியை ஏன் கொண்டு வளர்க்க முடியவில்லை? சார், இங்க இருக்க பாண்டிச்சேரியிலே 2 கட்சியும் ஆட்சி இல்ல, அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆட்சி. அதுதான் தவறுன்றேன் நானு, அதுதான் தவறு. உங்க சிந்தனை ஓட்டத்தை மாத்துங்க, நீங்க முதல்ல மாத்துங்க, புது ரத்தத்தை பாய்ச்சுங்க, நல்ல இளைஞர்களுக்கு, அறிவு சார்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சந்திராயனுக்கு போறதுக்கு மட்டும் ஒரு மயில்சாமி அண்ணாதுரையும் சிவனும் வீரமுத்துவேலும் தேவைப்படுதா? விழுப்புரம் வீரமுத்துவேல் 3வது முறையாக சந்திராயனை போய் நிலைநிறுத்தி செய்வதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேவைப்படுதா? அரசியல் கட்சிகள் மட்டும் அந்த மாதிரி இளைஞர்களை நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? ஆக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு குண்டாச்சட்டிகளே குதிரை ஓட்டுறது மாதிரி திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும்.
அதுதான் எங்களுடைய நிர்பந்தம். காரணம், எங்களுக்கு 40 MP தான் சீட் தான் இருக்கு. அந்த சிந்தனையிலிருந்து வெளியிலே வரணும் அப்படின்றது என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன். அதுக்கு வந்தா தான் நீங்க யூ கேன் ஃபைட் ஃபார் ஆல், ஈவன் சென்ட்ரல் பார்ட்டி ஆர் ஸ்டேட் பார்ட்டி, அது முக்கியம் இல்லை. உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் 2 மாநிலத்தில் ஆட்சியாளர்கள் இருந்துன்னா தமிழ்நாட்டில் 40, கர்நாடகத்தில் 42, ஒரு 20 சொல்லுங்க, 60 ஆயிருதுல. 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் எந்த ஒரு நாடாளுமன்றத்தையும் சட்டத்தையும் நம்மளால் முடக்க முடியும். நாட்டுக்கு தேவையானது அது மிசோராமா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும். அந்த சிந்தனைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆர்வம். வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களோட தான் நினைக்கணும். இவங்க திரும்ப திரும்ப இதுக்குள்ளே இருக்கிறாங்க. திராவிடம் திராவிடம் திராவிடம். திராவிடம் உயர்ந்தது, திராவிட சிந்தனை உயர்ந்தது. ஏன்னா அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் போய் சேர்க்கணுன்றதா ஒரு திட்டம். திராவிடம்ன்றது இப்ப நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் கிடையாது. 1909 1906 இருந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதார் சங்கம், நீதி கட்சி, அப்படியே வந்து திமுக அதிமுக எல்லாமே தேமுதிக வரைக்கும் இருக்கு, மதிமுக உள்பட. அப்படி இருக்கிற போது இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.